இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளைட்டுக்கு இது பண்ணோம். இந்த ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃப்ளைட் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே வந்து இந்த ஏர்போர்ட் சரியில்லைன்னா இன்னொரு ஏர்போர்ட் மாற்றிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஃப்ளைட் இருக்குது. நம்ம வந்து இதில் இருக்க ஃப்ளைட்ஸ்லாம் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இந்த ஏர்வேஸ் இந்த ஃப்ளைட்லாம் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ இருக்கான்னு பார்க்கலாம். நம்ம ஊர் இண்டிகோ இருந்ததுன்னா எடுத்துக்கலாம். நம்ம என்ன ஃப்ளைட் இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட் இருக்குது. பேக்கில் வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது. ஃப்ளைட் வந்துருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து வேஸ்ட் ஃப்ளைட். நம்ம வந்து பேசஞ்சர் ஃப்ளைட் தான் எடுக்க போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஊர் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ளைட் எமரேட்ஸு இந்த மாதிரி நிறைய ஃப்ளைட் எடுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளைட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். என்ன ஃப்ளைட் வேணும்னு கேளுங்க. நம்ம வந்து இது பண்ணலாம். கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த ஃப்ளைட் சொல்கிறீங்களோ அந்த ஃப்ளைட்டையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். நீங்கள் சொல்லுங்கள். அந்த ஃப்ளைட்டை பார்க்கலாம். என்ன ஃப்ளைட்டுன்னு சொல்லலாம். இல்லைன்னா நாங்களே சூஸ் பண்ணிடுறோம் என்ன ஃப்ளைட்டுன்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு இது பண்ண போகிறோம். ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணணும். ஆன் பண்ணியாச்சு ஃப்ளைட்டு வந்து பார்த்திங்கன்னா பறக்க போகுது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு போகலாமா இது எந்த சைடு போகலான்னு நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட் தான் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கத்தார் ஏர்வேஸ் தான் வந்து நல்லாயிருக்கும்ட்டு. ஏன்னா வந்து அந்த ஃப்ளைட் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும். அதனால நம்ம கத்தார் ஏர்வேஸ் எடுத்துருக்கோம். இந்த கத்தார் ஏர்வேஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து எங்கே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் இதில் வந்து தனியாக ஒரு நேம் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து நான் ஒரு கேப்டன் சொல்கிறதுனால நான் ஒரு ஊர் சொல்ல போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஊரா நீங்கள் சொல்லுங்கள். இல்லைன்னா நானே வந்து சூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயிங் சென்னை டு அமெரிக்கா அப்படின்னு போகலாம். ஏன்னா இந்த ஃப்ளைட்டில் வந்து சென்னை டு அமெரிக்கா மட்டும்தான் போகும். வேறு எங்கேயும் போகாது. ஏன்னா இந்த ஃப்ளைட்டில் வந்து சென்னை டு அமெரிக்கா போகும். இந்த ஃப்ளைட்டு போகும். அப்புறம் வேறு எந்த ஃப்ளைட்டும் போகாது. எமரேட்ஸும் கூட போதும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கத்தார் ரொம்பவே எமரேட்ஸு நம்ம பார்த்துருக்கோம். அந்த கத்தார் ஏர்வேஸ் இப்போ தானே பார்க்குறோம். கத்தார் ஏர்வேஸே இப்போ தான் கத்தார் ஏர்வேஸே இப்போ தான் பண்ணாங்க. இப்போல்லாம் புதுசாக பண்ணியிருக்காங்க. டிவிலாம் இருக்கும். அது எமரேட்ஸ்லாம் இருக்கும்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கத்தார் ஏர்வேஸும் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இருந்தாலும் கத்தார் ஏர்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டியான ஃப்ளைட் தான். அதனால தான் நான் வந்து இந்த ஃப்ளைட் எடுத்துருக்கேன். இந்த ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஃப்ளைட்டு ஓட்டுறது வெரி ஈஸி. இந்த ஃப்ளைட் நான் வந்து ஓட்ட போகிறேன். இந்த ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா மேப் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் ஓட்டிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம திரும்பிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஆங்கிள்லாம் மாற்ற முடியாது. அதுவே மாற்றிக்கணும் நம்ம. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டெர்மினலில் இருக்கோம். டெர்மினலை விட்டு தாண்ட போகிறோம். உள்ள பேசஞ்சர்லாம் உட்காந்துட்டாங்க. நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணணும். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கத்தார் ஏர்வேஸ்னு போட்டிருக்காங்க. இது இப்போ தான் புதுசாக வந்து பெயிண்ட் அடித்தாங்க. இப்போ தான் வந்து நான் சொல்கிறது வந்து கேமில் வந்து இது பண்ணாங்க. சாரி மன்னிச்சிருங்க. இது வந்து கேமில் பண்ணாங்க. நான் இப்போ தான் பெயிண்ட் பண்ணி அதெல்லாம் இது பண்ணும் ஃப்ளைட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு பார்த்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா இல்லவே இல்லை. இந்த வந்து கத்தார் ஏர்வேஸ் மட்டும்தான் இது பண்ணுறேன். இப்போ டேக் ஆஃப் பண்ண போகிறோம். லேண்டிங் சரியாமல் சொல்லிட்டேன். இப்போ வந்து இது பண்ண போகிறோம். டேக் ஆஃப் பண்ண போகிறோம். ஃப்ளைட்டு பறந்துருச்சு. நம்ம வந்து பறந்தே ஆகிறோம். நம்ம இஃபான் தான் இல்லை ஞாபகம் வராது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போகும். இன்னும் பாருங்க இந்த ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இதுக்கு தான் சொன்னேன் நான். இந்த ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா சேஃபஸ்ட்டாக போகும். இந்த ஃப்ளைட்டு ஓட்டுறது வெரி ஈஸி. இந்த ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா போகுது. இப்போது பாருங்கள் நிறைய ஸ்ரீலங்கா இதெல்லாம் இருக்குது. நம்ம எங்கே இருக்கோன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து சென்னையிலேருந்து கிளம்பியாச்சு. வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் வந்து நான் வந்து போட்டேன் நியூட்டனில் போட்டேன். அந்த வந்து ஃப்ளைட் வந்து போயிட்டுருக்கு. அந்த ஃப்ளைட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கண்ட்ரோல்லாம் பண்ணிவிட்டு இப்போலாம் வந்து ஃப்ளைட் ரிலாக்ஸாக போகுது. வந்து பார்த்திங்கன்னா கேஸை ரிமூவ் பண்ணி விடுது. எதுக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் இப்போ ஃபாஸ்ட்டாக போகும். இதுக்கு தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளைட்டு வந்து டேக் ஆஃப் பண்ணியாச்சு. வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபுட்டெல்லாம் வந்து இது பண்ணிகிட்ருப்பாங்க ஏரோஸ்டஸ்.
இப்போ நம்ம வந்து ஃப்ளைட்டை வந்து மெதுவாக ஓட்டணும். எதுக்குன்னா வந்து சாப்பாடு கீழே அவங்களோட சாப்பாடுலாம் கீழே கொட்டிச்சுன்னா நம்ம தான் வந்து பொறுப்பாயிரும். அதனால நம்ம வந்து கொஞ்சம் மேலே போய்ப்போம். இதுக்குன்னா சேஃப்டியாக போகணும். வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம் அது பாட்டுக்குன்னு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா தூரமாக ஒரு லேண்ட் இருக்குது, அங்கே தான் போக போகிறோம். ஒரு லேண்டில் வந்து லேண்டு பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது தானாக போயிட்டுருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணல. நம்ம வந்து அது கூட நம்மளுக்கும் ஃபுட்டு கொடுத்துட்டாங்க. ஏர் ஹோஸ்டஸ் நம்மளுக்கும் ஃபுட்டு கொடுத்துட்டாங்க. நம்மளும் சாப்பிடுவோம். நல்லா இருக்குது டேஸ்ட்டும். நம்ம அதிகமாக சாப்பிட்டோம்னா வந்து நம்மளுக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆயிரும். அதனால தான் நம்ம பாத்ரூம்லேயே கலந்துருந்தோம் ஒரு நாளைக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா யாரு எப்படின்னா கேமரா எடுத்தோம் நம்ம ஞாபகமே இல்லை. நான் தான் ஓட்டுறேன். இங்கெல்லாம் வேணாம், நான்லாம் ரொம்ப தூரம் தான் போவோம். நானும் வந்து இந்த காலையிலாம் ஆகாதா இதெல்லாம்? ஏன் இது ரொம்ப நேரம் ஆகுது? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். ஒன்றும் இல்லை கைஸ், நான் வந்து இந்த முன்னாடி வந்து ஒருத்தர் வீடியோ எடுத்திருப்பார்ல, அவர் வந்து எங்கள் அண்ணா வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் தான் அவர் சொல்லியிருந்தாரு. நான் இப்போ வந்து உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சியன்டல் ஏர்போர்ட்டுக்கிட்ட தாண்டி வந்துகிட்ருக்கோம். நம்ம இங்கேயே லேண்ட் பண்ண போகிறதில்ல. கத்தாரில் ஏறி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது இங்கே லேண்ட் பண்ண போகிறது இல்லை. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். நீங்கள் பாருங்கள், வீடியோவை பாருங்கள். வந்து பார்த்திங்கன்னா ஏர்லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப இது வந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் பேசஞ்சர்ஸுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். நம்ம ஓட்டும் போது தான் நம்மளுக்கே தெரியும் அந்த இது ஃபீலு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன். எங்கள் அண்ணாக்கிட்ட இது இருக்குது. அண்ணா வந்து வீடியோ எடுக்க சொன்னேன், அதனால தான் பண்ணேன். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கத்தார் ஏர்வேஸ் போயிட்டுருக்கு. நான் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு ஃப்ளைட்டு போடலாம். இப்போ வந்து காலையில் ஆக போகுது, சூரியன் வந்துருச்சு. நம்ம இந்த சியன்டல் ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஆல்ரெடி கத்தாரில் வந்து தாண்டி போயிட்டோம். கத்தாரில் நம்ம வந்து இந்த 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 ஏர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா A320 இது வந்து அதிகமான பெட்ரோல் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து ஒரே மாதிரி இல்லை. இதில் வந்து சென்னையிலேருந்து அமெரிக்கா டேரெக்டாக போகும். எங்கேயும் ஸ்டாப்லாம் நிற்காது. ஏன்னா இந்த ஃப்ளைட் வந்து பெட்ரோலில் மாற்ற தேவையில்லை. அங்கேயே வந்து 2 லிட்டர் பெட்ரோலை ஊற்றி அப்படியே மேனேஜ் பண்ணி வந்துடும். ஏன்னா இந்த ஃப்ளைட்டு வந்து அப்படி பண்ண பார்த்தாங்க. அது கரெக்டாக அது ஆயிடுச்சு. அது அப்படியே. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேண்டு பண்ண போகிறோம். இந்த லேண்டிங்கில் தான் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சுன்னா எனக்கு தெரியாது நான் என்ன பண்ண போகிறேன்னு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லேண்ட் பண்ணணும். நம்ம திருப்பிப்போம். இப்போ நம்ம திரும்பிக்கிட்டு ஒரு ஃப்ளைட்டு போகுது. போகிறோன்னு தெரியலையே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ அமெரிக்காவிலேருந்து இங்கேருந்து நம்ம கிளம்பணும். ஏன்னா வந்து இந்த சைடு வழியாக தான் போனால் தான் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து லேண்ட் ஆக முடியும். இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏர்பஸ் A3 இதுக்கு வந்தாச்சு. அது ரொம்ப தூரத்தில் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும். அதுக்கு தான் அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஃபுட் சேவ் பண்ணிடுவாங்க. காலையில் நம்ம போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. நம்ம வந்து அமெரிக்கா போகிறதுக்கு
ஏன்னா வந்து இந்த ஃப்ளைட்டெல்லாம் இந்த ஃப்ளைட் வந்து கொஞ்ச நேரத்துலாம் போகாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ளைட்டும் ஒரே ஸ்பீடு தான். இந்த ஃப்ளைட்டுக்கு ஒரே ஒரு இது மட்டும்தான். ஏன்னா வந்து இதுதான் வந்து இதுக்கெலாம் வந்து இந்த ஃப்ளைட்டில் வந்து நல்ல இது தான். இப்போ நம்மளுக்கும் வந்து ஃபுட்டு கொடுத்துட்டாங்க. நான் சாப்பிட்டுட்ருக்கேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ்எஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம போகிறோம். ஆனால் அங்கே தான் வந்து சிஎன்டெல் ஏர்போர்ட் இருக்குது. நம்ம இப்போ அமெரிக்காவில் தான் இருக்கோம். ஆனால் வந்து சிஎன்டெல் ஏர்போர்ட்டில் நம்ம லேண்ட் பண்ணுவோம். ஏன்னா வந்து ஒன்று தனியாக வச்சுருப்பாங்களே, அதே மாதிரி தான் இதுவும் பார்த்தீங்கன்னா. அதை நோக்கி அப்படியே வச்சிட்டிங்கன்னா போதும், அது பாட்டுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிடும். லைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆடுறதுனால நம்மளுக்கெலாம் வந்து ஒன்றும் ஆகாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 o'clock நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டையே தாண்டிக்கிட்டு நம்ம ஒரு ஏர்போர்ட்டில் லேண்டு பண்ண போகிறோம். அந்த ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா சிஎன்டெல். உங்களுக்கு தான் சொல்லிட்டேனே. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஏன்னா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு வந்து பார்த்தீங்கன்னா E3 இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம சேர்ந்துருவோம். ஏன்னா கிட்ட வந்துட்டோன்னே நம்ம லேண்ட் பண்ணணும் ஃப்ளைட்டு. இந்த யூஎஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே தான் நம்ம போகிறோம். லேண்டிங் ஸ்டேஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போயிட்டுருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலும் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காட்டுறவாங்க. நான் கேமரா தூக்கிட்டு காமிக்கிறேன். பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், பெட்ரோல் வந்து இவ்வளோ தான் இருக்குது. இவ்வளோ வச்சுக்கிட்டு நம்ம போக முடியாது. கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா தூரமாக வச்சுட்டு நம்மளால் பண்ணியிருக்கவே முடியாது இவ்வளோலாம். கரெக்டாக ஏதோ இந்த ஃப்ளைட் இருக்கிறதுனால நம்ம வந்து தப்பிச்சோம். இல்லைன்னா வந்து நடுவில் நின்று இருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வந்து தான் இது பண்ணிக்க முடியும். சொல்லிக்கிட்டு எப்படியோ வந்தாச்சு. கத்தார் வந்து இதுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து கத்தார் ஏர்போர்ட்லேருந்து அமெரிக்காவுக்கு நம்ம வந்து தனியாக ஒரு ஃப்ளைட் எடுக்க போகிறோம். நம்ம வந்து இங்கேருந்து ஒரு ஃப்ளைட் எடுக்க போகிறோம். ஸோ நான் சொன்னது வந்து தப்பான இது. ஏன்னா வந்து இது வந்து நம்ம வந்து ரொம்ப தூரம் போக முடியாது, பெட்ரோல் இல்லை. அதனால வேறு ஃப்ளைட்டு மாற்றணும். இந்த ஃப்ளைட்டு மாற்றிட்டு அமெரிக்கான்னு ஒரு ஃப்ளைட் இருக்குது, அந்த ஃப்ளைட்டை போயிட்டு அந்த ஃப்ளைட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கத்தார் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த கத்தார் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகிட்டு இங்கேருந்து அமெரிக்காவுக்கு ஒரு ஃப்ளைட் இருக்கும். அந்த ஃப்ளைட்டில் நம்ம ட்ரைவ் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாத்தில் லேண்ட் ஆகிட போகுது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட் எடுக்க போகணும். அமெரிக்கா ஏர்லைன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த ஃப்ளைட்டு தான் எடுக்க போகிறோம். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் செக் பண்ணிட்டேன். அந்த பெட்ரோல் வந்து கம்மியாக இருக்குது. பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ண போகிறேன். இன்னும் இது கொஞ்ச நேரம் விட்டுருந்தேன், அவ்வளோதான். ரொம்ப பெட்ரோல் கம்மியாக இருக்குது. இங்கே லேண்ட் பண்ணிக்கிட்டு நம்மளால் பெட்ரோல் ஏற்ற முடியாது. ஏன்னா இது சின்ன ஏர்போர்ட்டு. இங்கே வந்து பெட்ரோல்லாம் வந்து இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ளைட்டில் வந்து இதுவும் ப்ராப்ளமும் இருக்கும். இந்த ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்மளும் இந்த ஃப்ளைட்டை விட்டுட்டு பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்குறீங்க, ஒரே உங்களோட ஃப்ளைட்டு கொடுப்பாங்களா இல்லை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃப்ளைட் தருவாங்க, மற்றவங்க ஃப்ளைட் தருவாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லா ஃப்ளைட்டுக்கும் ஒரே ஒரு பாஸ் வைக்க மாட்டாங்க. எந்த ஃப்ளைட் வேணாலும் நம்ம ஓட்டிக்கலாம். அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ லேண்ட் ஆகிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்மளுக்கு வந்து ஒரு இது சொல்லியிருக்காங்க, நம்ம நம்பருக்கு வர சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர் தான். இதில் நான் லேண்டு பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக போகணும். ஏன்னா வந்து நான் ஸ்பீடாக போனால் பறக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே திரும்ப போகிறோம். திரும்பிட்டோன்னா பரவாயில்ல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சும்மா அது இதாகிடுச்சு. அது பரவாயில்ல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடு எடுக்க போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட்டை லேண்டு பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் எடுக்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா லோடிங் ஆகிட்டுருக்கு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ளைட் இருக்குது. நான் கேமரா இப்படி காமிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து காமிக்க மாட்டேன். ஒரு ஒரு ஃபால்ட்டு நடந்துச்சு, காட்ட மாட்டேன். அதனால தான் அது பறந்துக்கிட்டே இருக்கு. அதனால தான் பின்னாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து என் கை தான், இது நான் போட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் இது பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிகிட்ருக்கோம். செட்டிங்ஸில் போய் மாற்ற போகிறோம். Can I have one flight to America? Yes, sir. We can go. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது என் ஃபேஸ் இதுதான் வந்து இது வந்து இங்கே தான் வந்து ரூம் வந்து இங்கே தான் ரூமு பார்த்தீங்கன்னா ஏசி எல்லாமே இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம்னால கேம் முடிஞ்சிருச்சு. அதனால கேம் முடிஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. கேம் விளையாட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய கேம்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது பண்ண போகிறோம். இதான் என் ஃபேஸு பார்த்துக்கோங்க. நான் வந்து என்னோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, பாய் பாய். இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. தேங்க்யூ.